வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு பட்ஜெட்டு இதுக்கெல்லாம் உட்காந்துருப்பாருன்னு பார்த்தா நிர்மலா அவர்கள் வாசித்த அந்த ஒரு நாள் இருந்தார். அன்றைக்கி மதியமே ஆஃப் டே லீவு. ஒரு வீடியோ ஒன்று ஏற்கனவே பேசி வச்ச வீடியோவை லைவில் போட சொல்லி கொடுத்துட்டு அதோட போயிட்டார். என்ன ஆச்சுன்னு தெரியல. பின்னைக்கு பார்த்தா போயிட்டு கார்கில்ல நினைவு தினம் 25வது நினைவு ஆண்டு அப்படின்ட்டு அங்கே போய் ஆவேசமாக பேசுகிறாரு. திடீர்னு பாகிஸ்தானை சும்மா விட மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஜேபி நட்டாலாம் பாகிஸ்தானை நாங்கள் எச்சரிக்கிறோம் இன்னைக்கு பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவருங்க பட்ஜெட் பற்றி அவங்களே பேசக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா? அப்படி ஒரு பட்ஜெட்டை நிர்மலா கொடுத்துட்டாங்களா? எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அப்படி இல்லை, மென்டல் ஆகிட்டாங்கன்னு பார்க்கலாம். பூராமே இருக்கவனை மென்டல் ஆகிக்கிட்டு இவங்களும் மென்டலாக இருக்காது தான் இது. எப்படின்னா, அதாவது ஒரு ஒரு வடிவேல் காமெடியில் தான் இருக்குது. அதாவது அங்கே போய் கத்துவான், இங்கே அடி வாங்கிட்டு போய் அடுத்த தெருவில் போய் கத்திட்டு போவான். இவனை கொல்லாம விட மாட்டேன் பாரு யாரான்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இது. இங்கே அடி வாங்கிட்டு பார்லிமெண்ட்டில் கார்கிலுக்கு போய் அவளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நட்டாவுக்கு என்னென்னா வாங்கின காசு திங்கிற சோறும் செமிக்கணும். நட்டாவுக்கு வேறு வேலையே கிடையாது. பதவியும் போயிடுச்சு, தலைவர் பதவியும் போயிடுச்சு. இப்போ ஏதாவது இப்போ நட்டா சரி, இராணுவ அமைச்சரும் சரி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சரி, இவர்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா பெரிய அமௌண்ட்டோட செட்டில் ஆகிட்டாங்க. பெரிய அமௌண்ட்டோட செட்டில் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, மோடியை ஒத்து அவரோட பாதையில் அப்படியே ஒத்து ஊதி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கார்கிலுக்கு என்ன இப்போ பிரச்சனை? பாகிஸ்தான்காரன் இப்போ என்ன பண்ணான் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று. ஏதாவது குண்டுகிட்டு போட்டானா இல்லை எதாவது பண்ணுறானா அப்படின்றது சமீபத்தில் அவங்களே சோத்துக்கு வழி இல்லாமல் என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார் பிரதமராக இருக்கா, யார் பாகிஸ்தான் அதிபராக இருக்கான்னு அவருக்காரனுக்கே தெரியாது. எந்த அதிபருக்கு எப்போ தண்டனை கொடுப்பாங்க, எவனத்துக்கு உள்ளே போடுவாங்கன்றது தெரியாமல் இருக்குது. ஏற்கனவே இம்ரான்கானத்துக்குள்ளே வச்சு அவங்க என்ன நிலைமை படுமோசமாக இருக்குது. அவனை போட்டு ஏற்கனவே அடி வாங்கினவனை போட்டு எதுக்கு எடுத்தால் இங்கே உள்ள 1000 பிரச்சனை இருக்குது இந்த நாட்டில். ஏன்னா பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்துக்கு என்னடா ஒதுக்குனீங்கன்னு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு வக்கத்து போயிருக்காங்க நிர்மலா போன்ற ஆட்கள். எதிர்கட்சிகள் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதிலாக சொல்ல காணாம். ஏன்னா என்னடா ஒதுக்குனீங்க, அந்த 2 ஸ்டேட்டுக்கு ஒதுக்குனீங்கன்னு. நம்ம பாய் ஒருத்தர் மஸ்தானா எம்பி அப்துல்லா கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. காமெடியாக அவங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. புரியுது அவங்களுக்கு? அவர் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, புது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுறது இப்படி தான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பா, 60 நாள் கழித்து என்ன ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு போவாங்க, பார்ப்பாங்க. 60 நாளைக்கு சந்தோஷமாக இருப்பான்ற மாதிரி தான் உங்களுக்கும் பீகார்காரங்களுக்கும் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்குள்ள உறவு. புது பொண்டாட்டி செய்கிற மாதிரி தான் நீங்கள் அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கீங்க. இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் அவங்களுக்கே தெரியும் எப்போ நீங்கள் அவங்க எம்பிக்கள் ஆட்டையை போட போகிறீங்க, நீங்கள் ஆட்டையை போட போகிறீங்களா இல்லை அந்த நிதியெல்லாம் வாங்கிட்டு உங்களை அவங்க துரத்திக்கிட போகிறாங்களான்றது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒன்று தான். இந்த மாதிரியான காமெடி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஊருக்கே தெரியும் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இது ஊரே சிரிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் தலைவன் கார்கில் போயிருக்காப்புல. இது ஒரு பக்கம்னா ராணுவ அமைச்சரில் கூட போயிருக்கணும். அவர் போய் ராணுவ அமைச்சர்லாம் இருக்காரா இல்லையானே தெரியல. அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். இப்போ என்ன வச்சுருக்காங்களா, எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில ராணுவ அமைச்சரை. இவர் தானே ஃபோட்டோ ஷூட், ராணுவ அமைச்சர் போட்ட ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஓட்டு போடுவாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து இது முதல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. நீங்கள் ஃபாரின் போயிட்டு ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் இந்த 3வது ஆட்சி ஆண்டில் அவர் நடத்தின முதல் ஃபோட்டோ ஷூட்டு. பழைய ஆள்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ சரியில்லை. லாங் ஷாட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. 4-5 பேர் அந்த ஃபோட்டோவில் தெரியுறாங்க. அப்படி இருக்கும்போதே அப்போ பழைய ஃபோட்டோகிராஃபர்லாம் போயிட்டான்னு அர்த்தம். இல்லை, நிதிஷ் நாயுடு சொல்கிற ஆளை தான் போடணுன்னு அவங்க இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் தானே சம்பளம் தரோம், வா இங்கே கல்யாண வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டு போயிருக்கலாம். இல்லை நிதிஷ் ஃபோட்டோ எடுக்கிறத கூப்பிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ வீக்காக இருக்காரு. கூட 2 இராணுவ தளபதிகள் வேறு தெரியுறாங்க. நீங்கள் முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இருப்பார், யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ப மாட்டாங்கன்றதுனால இன்றைக்கி நிறுத்தி வச்சுப்பார். ராணுவ இடம் தான் நம்புறதுக்கு 2 தளபதிகள் வந்தாங்க, நான் கார்கில் கிட்டே போனேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் 2 பேரும் நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து நடந்த ஃபோட்டோ ஷூட்.
இந்த கார்கில் அது சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும்போது சவப்பெட்டி ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அது பாஜக ஆட்சியில் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏன் அவங்க பதில் சொல்லல இன்னைக்கு ஒரு சிலர் ஞாபகப்படுத்துகிறாங்க. அது நம்ம எப்படி கார்கில் இல்லை வரை சவப்பெட்டி ஊழல் இருந்தே ஆகும். ஏன்னா செத்தவன் பேரில் இப்போ இது எழுதுன கணக்கு எழுதுன மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் போட்டது மட்டும் இல்லை, இப்போ சவப்பெட்டி எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சிட்டாங்க. சவப்பெட்டினா நீங்கள் இந்த சர்ச்சு பக்கத்தில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சவப்பெட்டி நினைக்காதீங்க 5000 ரூபாய்க்கு. இந்த மரம் பிளைவுட் மரத்தில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த சவப்பெட்டி கிடையாது. இது இதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டது. ஒரு சவப்பெட்டி ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா விலை வரும். அதை 4 லட்ச ரூபா ரேஞ்சுக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க காசு. அப்போ 1000 சவப்பெட்டி எவ்வளோ ஆச்சு, எத்தனை கோடி ஆச்சு. இப்படி சவப்பெட்டியில் கூட ஊழல் பண்ணது தான் பாஜக அரசு. ராணுவ வீரர்களுக்கான ஆனால் சவப்பெட்டியில் காசு அடித்து தின்னவங்க தான் பிணத்தில் பணம் பார்த்தவர்கள் தான் இந்த பாஜகவினர். யார் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அது நாரி போய் கிடந்துச்சு. அதனால தான் அந்த முறை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அது மாதிரி பணத்தில் பணம் பார்த்த கும்பல் தான் இது. இப்போ எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கார்கிலில் போயிருக்காங்க? அந்த நினைவு டெல்லியில் கொண்டு வந்தால் வேற கேட்காதான். கார்கில்னா தனி நாட்டிலையா இருக்குது? டெல்லியில் கொண்டாடலாம், ஹைதராபாத்தில் போய் கொண்டாடலாம், இல்லை பீகாரில் கொண்டாடலாம், சந்திரபாபு நாயுடோட சேர்ந்து ஆந்திராவில் கொண்டாடலாம்ல. கார்கிலில் போய் தான் கொண்டாடணுமா? எல்லாம் பில்டப்பிலாம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்கார் மோடி. ஆனால் இது பெருசாக ஃபோட்டோகிராஃபரை மாற்றினதுனால அந்த ஷூட்டு எடுப்படலை. இல்லை அது ஃபோட்டோஸுமே வைரலாக வச்சாங்கிற கேள்வி மோடி மீடியாவே அதை எடுத்து போடலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த கார்கில் விஜய் திவாஸை பற்றி சிறப்புரையாற்ற அண்ணாமலை அவர்களை தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டடி சர்க்கிள் மாதிரி அங்கே ஏதோ இருக்கு போல் அவங்க அமைப்பு திங்க் டேங்க் போல் கூப்பிட்டு இவர் போய் அங்கே நேற்று சிறப்புரையாற்றிருக்கிறார். அந்த ஃபோட்டோவை அவரும் பகிர்ந்துருக்கிறார். அந்த ஃபோட்டோவை நீங்கள் போடுங்க, பூரா அவாலாக தான் இருப்பாங்க. 2-4 பேர் தான் ஆந்திராக்காரனாக இருப்பான். மீதி பூரா பழைய ஐயர்கள், இராணுவத்தில் ரிட்டையர்டாக 20 வருஷம் ஆனவன், செத்து புதைச்சி குழி தோண்டி எடுத்துகிட்டு வந்தவன், இப்படி ஆள் தான் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜம்மு காஷ்மீர் ஸ்டடி சென்டர் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் பூராமே இந்த அட்டாரா கும்பல், ரிட்டையர்டான பழைய அதிகாரிகள். இப்போ வீட்டில் பால் வாங்கிட்டு வரதுக்கு இப்போ ரிட்டையர்டாகி வீட்டில் படுத்து கிடப்பாங்களா இவங்களுக்கெல்லாம் பழைய யூனிஃபார்ம் போட்டு தொப்பியை போட்டு நின்றுட்டுருக்காங்க. கார்கிலை பற்றி பேசுகிறான், பழைய நினைவுகளை அவங்க பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அண்ணாமலை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா, இதெல்லாம் பிளான்டு ப்ரொமோஷன். இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எப்படின்னா, இது இவர்கள் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் காலத்துலேயும் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்டுகளும் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டது தான் பிஜேபி முழுக்க. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, திரிபுராவில் அவர் முதலமைச்சர் இருப்பார் அப்பாவே, மாணிக் சர்க்கார். ஆமாம், பழைய முதலமைச்சர். அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷமாக அவர் தான் இருந்தார். இங்கே உள்ள பத்திரிகையாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திரிபுராவில் விருதுன்னு வாங்க. அங்கே 10க்கு 10 ஹாலில் வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இவங்களுக்கு திரிபுரானா என்னென்னு இந்த மக்களுக்கு தெரியாது. ஓ, இங்கே நார்த் ஈஸ்ட்டில் கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காங்களா, பெரிய பத்திரிக்காரனாக இருப்பான் போல. அது என்னென்னா, அவர்கள் ஆட்டையை போடுறது. உனக்கு ஒரு விருது கொடுத்துருக்கா, நம்ம அதை பார்த்து பண்ணிக்க, கட்சியை பற்றி எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கம்யூனிஸ்டில் அதை ஆரம்பத்தில் செய்வாங்க. அதுலேருந்து காப்பி அடித்து வளர்ந்தது தானே. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் பாஜக மாதிரி கொடூரன்கள் கிடையாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் கம்யூனிஸ்டோடைய அந்த வழிமுறைகள் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை பார்த்து காப்பி அடித்தது தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். ஸோ அந்த ஸ்டைலில் இப்போ அண்ணாமலையை ப்ரொமோஷன் கொடுக்குறோம்ல, கார்கிலை பற்றி இவர் பேசுகிறாரு. இவருக்கு என்ன கார்கில் என்ன ஏதாவது புத்தகத்தில் படிச்சிருக்கும் போதே போயிட்டு 20,000 புக்கு படிச்சிருக்குல்ல, அதில் ஒன்றா இருக்கும். அதில் என்னென்னா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அண்ணாமலை போனார், பெரிய அறிவிஜீவி. அவர் அங்கே போய் பேசினாருன்னா பூராமே அந்த கூட்டமே பிராமண கூட்டம். அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குரூப் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதில் நான் பிராமின் யாருன்னா அண்ணாமலை பக்கத்தில் ஒரு தம்பி நிற்கிறப்பல தாடியோட, இந்த கடைசியில் ஒரு தம்பி, நடுவில் ஒரு அம்மா. 4 பேர் தான் திராவிடியன், மித்த எல்லாமே வா. அது ஒரு திங்க் டேங்க்னா என்னென்னா, யாராவது பெரிய ஆள் ஸ்பான்சரில், சங்கிகள் ஸ்பான்சரில் அவர்களுக்கு தீனி போட்டு அவரை இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணி ஏதாவது பேப்பர் நமக்கு சாதகமாக, இப்போ கார்கில் வந்தால் பாஜகவுக்கு சாதகமாக அதை ரைட்டப் பண்ணுறது, பேசுகிறவங்களை கூப்பிட்டு பேசி அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை புத்தகமாக வெளியிடுறது, அதை ஆவணப்படுத்தி ஃப்யூச்சரில் இதுதான் உண்மைன்ற மாதிரி கொண்டு வர்றது. ஸோ இந்த வேலையை ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. அதோட ஒரு பிரிவில் தான் அண்ணாமலை கூப்பிட்ருக்காங்க.
இப்போ அண்ணாமலை வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 13 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காப்புல. அதாவது இந்த பட்ஜெட்டை பற்றி பாராட்டி நிர்மலா அவர்களுடையது அவர் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாரு, தமிழில் பேசி கீழே ஆங்கில சப்டைட்டில்ங்கிற மாதிரிலாம் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்த இந்தியாவுக்கு ஒதுக்கின எல்லா தொகையும் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தானே, 1,00,000 கோடி ஒதுக்கிருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு வராதா, ஒரு 2,000 கோடி கூட வராதா, நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்லாம் பல இது விஷயங்களை வருது. அது சொல்லும் போதில் வராதான்னா, நீங்கள் வந்து தண்ணி பைப்பில் திறந்து விட்டார் டேங்கில் இருக்குன்னு அவன் வீட்டுக்கு வராதா? 500 வீடு இருக்குது, 4 டேங்கில் தண்ணி திறந்து விட்டுருக்கோம், அவன் வீட்டுக்கு வராதா அப்படின்னா, என் வீட்டு வரைக்கும் முதல்ல பைப்பு வருமானு முதல்ல பாரு அப்படின்ட்டு. பைப்பே இல்லையே, அப்புறம் எப்படி தண்ணி வருன்ற மாதிரி இதே குரல் தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி, சூட்கேஸ் அன்புமணி வாயிலேருந்து வந்திருக்கும் அன்றைக்கி. ஏன்னா அண்ணாமலை வாயிலேருந்து வருது. அதே மாதிரி இன்னும் இந்த டிபேட்டில் உட்காரவங்க வாயிலேருந்து இதுதான் வருது. 1,00,000 கோடி ஒதுக்கினால் இங்கே வராதா, அது என்ன ஒரு மாநிலத்துக்கு ஒதுப்பாங்க, எல்லா மாநிலத்தை பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது சூட்கேஸ் மணிலேருந்து எல்லாருமே அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்த குரல் அது. அண்ணாமலை கூட எங்களுக்கு ஓட்டு போட்டிக்கலான்னு கேட்கல, ஆனால் அன்புமணி கேட்குறாரு. அதுக்கு மேலேன்னா அந்த விசுவாசம் தான், பணத்தோட விசுவாசம் தான். பணம் கொடுத்துருக்காங்க, பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம், அப்போ ஒரு நன்றி உள்ள நான் ஒரு ஜீவனை நடக்கணும்ல. இப்போ தங்கர் பச்சான்லாம் இன்னும் ஆவேசமாக பேசுவார். ஆமாம், என்ன தங்கர் பச்சான்லாம் வாங்கின காசுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு ஆவேசமாக பேசுவாப்புல. ஏன்னா 3 கோடி இல்லைங்க, 3 கோடி 4 கோடி நம்ம தான் மீதியாக இருக்குது. தோட்டத்தை இப்போ இது பண்ணுறதுக்கு அது இப்போ முந்திரியை போட்டு பறிச்சுக்கிட்டு சுற்றிட்டு தெரியணும். இது டம்பாக காசு இருக்குது, இதை வச்சு அப்படியே ட்ராவல் பண்ணி யூரோப்பில் ஒன்றாவது லட்சம் வாங்கியிருப்பான், ஈழத்தமிழன் அடித்து படாக்கடம் பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் லாபம் தான். பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனாலே அவர்கள் பெரிய அமௌண்ட் கொடுத்ததுனாலே லாபத்தோடு செயல்பட்டுருக்காங்க. அதனால் இவங்க குரல் பூரா ஒன்றா தான் இருக்கும், கோரஸ் பாடகர்கள் மாதிரி. பட்ஜெட்டுக்கான கூட்டத்தை பல முதலமைச்சர்கள் புறக்கணிக்கிறதா, அதாவது பட்ஜெட்டுக்கு அடுத்து நிதி ஆயோக்கான பிரதமர் தலைமையில் நடக்கிற கூட்டத்தை முதல்வர்கள் புறக்கணிப்பது அப்படிங்கிறது அது எப்படி பிரதமருக்கான அவமானகரமாக மாறுமா? இல்லை இவங்க போயிருக்கணும், அங்கே போய் ஜெயலலிதா முன்னாடி போயிட்டு காவிரி நதிநீர் இதிலிருந்து பாதியில் வெளியில் வந்த மாதிரி வந்திருக்கணும்னு சிலர் தெரிவிக்கிறாங்க. அது நம்ம எப்படி பார்க்குறது? பிரதமர் அவமானப்படுத்துறதுல பல வகை இருக்குது. இது ஒரு வகை. போகாமல் அப்படியே நீலாம் ஒரு ஆள் நீ கூப்பிட்டு நாங்கள் வரணுமா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. போயிட்டு சோறில் போடான்னு சொல்லிட்டு வர்றதுக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி பல்வேறு விதம் இருக்குது. அதில் இது ஒரு டைப்பு. அடுத்த டைம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, மம்தா அதை சொல்லிகிட்டே போயிருக்காங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சு நான் போகிறேன், போய் இதெல்லாம் நான் பேசணும்னு டைம் கேட்பேன், கொடுத்தா அழுத்தமாக பதிவு பண்ணுவேன், இல்லைனா எந்திரிச்சு அங்கேயே கரைச்சலை கொடுத்துவிட்டு வங்காளத்தை நீங்கள் வந்து ஏற்கனவே ஸ்டேட்டை உடைக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரம்பித்து பல பிரச்சனைகளையும் உள்ளே கத்திட்டு வெளியே வந்து இவங்களை அம்பலப்படுத்துவேன். நானும் ஹேமந்த் சோரனும் எங்கள் மாநிலத்துக்காக சண்டை போடுறதுக்காகவே போகிறோன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஹேமந்த் சோரன் கொலவெறியில் இருக்காப்புல, ஏற்கனவே இப்படி ஜெயிலில் போட்டதுக்கு. ஆனால் 2 பேரும் போய் எப்படி ஒரு 4 பேர் அவமானப்படுத்துகிறாங்க, அப்படி 4 பேர் பண்ணதான் வேணும். ஏன்னா மம்தா போயிடுச்சுனாலே பயம் இருக்கும், ஜிக்கு என்ன நடக்க போதோ எடுத்து தான் உட்காந்துருக்கணும். அதை பண்ணிட்டு தான் வராங்க. அது பரபரப்பு செய்தி ஆகும். ஒரு பக்கம் அவமானப்படுத்தி போகலன்றது ஒரு பக்கம், இது உலகம் பூரா போகும். ஒரு பிரதமர் அழைத்தும் போய் நீ கூப்பிட்டு நாங்கள் வரணுமான்றது ஒரு அவமானம், போய் அங்கே கரைச்சலை கொடுத்துட்டு வர்றதுன்னா அது ஒரு அவமானம். பல அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கு இந்த அரசு வந்ததுலேருந்து. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.